வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஒரு ஊர்ல கண்ணன் பொன்னன் என்று இரு நண்பர்கள் இருந்தாங்க. அதுல கண்ணன் நல்ல குணம் படிச்சவன், எல்லோருக்கும் உதவுவான். ஆனா பொன்னன் அப்படி இல்லை. அவன் ஒரு சுயநலவாதி. எப்பொழுதும் அவன் தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பான். ஒரு நாள் இருவரும் பக்கத்து ஊர்ல நடக்கும் திருவிழாவிற்கு செல்ல முடிவெடுத்தாங்க. அவர்களின் பெற்றோர்களும் அதற்கு சம்மதித்தனர். கண்ணன் பொன்னன் ஆகிய இருவரும் அந்த திருவிழாவிற்கு புறப்பட்டு சென்றனர். அந்த ஊருக்கு போகும் வழியில ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டை கடந்துதான் திருவிழாவிற்கு செல்ல முடியும். அந்த காட்டு வழியாக அவர்கள் சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு எதிரே கரடி ஒன்று வந்தது. அதை பார்த்த பொன்னன் கரடி கரடி என்று கத்திக்கொண்டே பக்கத்தில் இருந்த மரத்தின் மேல் வேகமா ஏறிக்கொண்டான். ஆனால் கண்ணனுக்கோ மரம் ஏற தெரியாது. நீ உன் கையை கீழே நீட்டு, அதை பிடிச்சுக்கிட்டே நான் மேலே ஏறி வரேன் என்றான். அதற்கு பொன்னன் சொன்னான், ஐயையோ, நான் கையை கீழே நீட்டும் போது கரடி வந்து என் கையை கடித்தாலும் கடித்துவிடும். அதனால நீ எப்படியாவது மேலே ஏறி வரப்பாரு என்று சொல்லிவிட்டான். கண்ணனுக்கோ என்ன செய்வதென்றே புரியவில்லை. கரடியும் பக்கத்துல வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் இறந்த உயிர், அப்புறம் இரத்த வாடை வீசினால் அதை கரடி சாப்பிடாது என்பது அவன் ஆசிரியர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. உடனே கண்ணன் பக்கத்தில் இருந்த ஒரு முள்ளை எடுத்து தன் கையில குத்தி ரத்தம் வர செஞ்சு அதை தன் மேல பூசிக்கிட்டான். அதுக்கப்புறம் தன் மூச்சு இழுத்து பிடித்துக்கிட்டு அப்படியே மரத்தின் கீழே படுத்து கொண்டான். அவன் அருகில் வந்த கரடி அவனை மோந்து பார்த்தது. அவன் மேல ரத்த வாடை வீசியதால அங்கிருந்து கரடி சென்று விட்டது. அதை உறுதிப்படுத்தி கொண்ட பொன்னன் மரத்தின் இருந்து கீழே இறங்கினான். இறங்கியதும், கண்ணா, கரடி உன் காதல் ஏதோ சொன்னதே, அது என்ன என்று பொன்னன் கேட்டான். அதற்கு கண்ணன் சொன்னான், ஆபத்தில் உதவாதவர்களை நீ உன் நண்பனாக வைத்துக் கொள்ளாதே என்று என்னிடம் கரடி கூறியது. நீ ஒரு சுயநலவாதி என்று எனக்கு தெரியும். ஆனா எப்படி நான் ஆபத்தில் இருக்கும்போது கூட என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு தோணலை இல்ல. அதனால இனிமே உன் நட்பு எனக்கு தேவையில்லை என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டான். பொன்னனும் தன் செயல் குறித்து வெட்கி தலை குனிந்தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது குழந்தைகளே? நாம் ஆபத்தில் இருக்கும்பொழுது யார் நமக்கு உதவுகிறார்களோ அவர்களை மட்டும்தான் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீய எண்ணம் படைத்தவர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க முடியாது. என்ன குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு கதையோட இன்னொரு நாள் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அரசு.